ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டோட 2025 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ இந்த 2025 பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான பட்ஜெட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 2026 வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ 2026 இதே மாதிரி ஒரு ஃபுல் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து எலெக்ஷன் வந்து ஒரு 1 or 2 மந்தில் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா 2026 இந்த மாதிரி ஃபுல் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2025 பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழு பட்ஜெட்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த 2025 பட்ஜெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தீம் மாதிரி, மைய கரு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம். அதாவது தமிழ்நாட்டோட பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற வந்து வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்தியாவோட ருபி சிம்பிள், நம்ம இந்தியன் ருபி நோட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ருபி சிம்பிள் தானே இருக்கும். ஸோ இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு பதிலாக ரூ அப்படிங்கிற வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூ அப்படிங்கிற வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ருப்பி சிம்பிளை பற்றி வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. வரக்கூடிய எக்ஸாம்லேருந்து கேட்கலாம். இந்த ருபி சிம்பிள் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தேவநகரி ரா. ஸோ இந்த தேவநகரி ரா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட லாட்டின் லெட்டர், அதாவது ரோமன் ஸ்கிரிப்ட் அப்படிம்போம். ஸோ வந்து இந்த ரா ஆர் ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளெண்ட் பண்ண மாதிரி, இந்த ஆர் இந்த ர தேவநகரி ஆர், அதுக்கப்புறம் வந்து ரோமன் ஆர் ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா சேர்த்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ருபி சிம்பிள் வந்து இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இதை பிளெண்ட் பண்ண மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2010க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த ருபி சிம்பிள் இதெல்லாம் வந்து கிடையாது. இதே நம்ம வந்து அமெரிக்கன் டாலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாலர் சிம்பிள் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ருபி சிம்பிள் வந்து கிடையாது. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து 2010 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ருபி சிம்பிளை வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு தமிழர் தான். அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து உதயகுமார். ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா 2010 பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம இந்தியாவில் எப்போ இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், எப்போ இருந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஜூலை 15. ஸோ ஜூலை 15 2010 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து ஒரு டேர்ம் வருது, ஒரு லெட்ரு வருது, அதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா யூனிக் கோடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த யூனிக் கோடு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து U+2 0B9. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா யூனிக் கோடு. ஸோ இந்த யூனிக் கோடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு வந்து 2010க்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த சிம்பிள் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து சிஸ்டமில், அதாவது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும் போதோ டைப் பண்ணும் போதோ அப்போலாம் பார்த்தோம்னா சிம்பிள் வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி புது சிம்பிள் வரும்போது அது வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிக் கோடு அதெல்லாம் வந்து வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வருவாங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அதுக்காக எவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஸோ வந்து என்ன கொண்டு வந்தாங்க, அதுக்காக எவ்வளோ ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து கால்நடை பராமரிப்பு, இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க அவங்களுக்காக மானியம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து புல் நறுக்கும் கருவிகள். ஸோ வந்து அவங்களுக்கு புல் வெட்டுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்தால் இயங்கும் 3000 புல் நறுக்கும் கருவிகள். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து மானியம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 4.83 கோடி. ஸோ வந்து 4.83 crore, 4.83 கோடி. ஸோ வந்து 3000 கருவிக்கு பார்த்தோம் அப்படின்னா மானியம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதாவது சப்சிடி வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கால்நடை பராமரிப்பு சாணம் கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கும் திட்டம். மாவட்ட கால்நடை பண்ணைகளில் மாட்டு சாணம் கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கும் திட்டம். ஸோ இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 3.5 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 3.5 கோடி. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வேளாண் பட்ஜெட்டு. ஸோ வந்து வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறுதானிய பயிர்களின் பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க. ஸோ இந்த சிறுதானியம் அதோட உற்பத்தியெல்லாம் அதிகரிக்காத பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக ஒதுக்குனது பார்த்தோம் அப்படின்னா வந்து 52 கோடி. ஸோ வந்து 52 crore
44 லேக். ஸோ வந்து 52 கோடியே 44 லட்சம் ரூபா. ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உணவு எண்ணெய் தேவைகள் தன்னிறைவு அடைய. ஸோ வந்து உணவு எண்ணெய் தேவை அது நமக்கு வந்து போதும் அளவு கிடைக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இதுக்காக அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 108 கோடியே 6 லட்சம். ஸோ 108 கோடியே 6 லட்சம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மண் வளத்தினை மேம்படுத்திட முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமாக கேட்பாங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 142 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. 142 crore. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்காச்சோள சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க. ஸோ மக்காச்சோளம் இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 40 கோடியே ஸோ வந்து 40 crore 40 கோடியே 27 லட்சம் ரூபா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களின் பொருளாதார சுமையினை குறைக்கும் திட்டம். ஸோ வந்து இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 21 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் திட்டம். ஸோ இதுக்காக 21 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உழவர்களை அவர்களது கிராமங்களிலே சந்தித்து தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கிட உழவரை தேடி வேளாண்மை. ஸோ வந்து மருத்துவம் தேடி இல்லம் தேடி மருத்துவம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உழவரை தேடி வேளாண்மை அப்படி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் உள்ள 2338 கிராம ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 269 ஸோ 269 கோடியே 50 லட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் 1000 வேளாண் பட்டாரிகள் மற்றும் வேளாண் பட்டயதாரர்கள் மூலம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 42 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 42 crore இந்த ஸ்கீமுக்காக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உயர்ம விளைபொருட்களின் எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை கட்டணத்திற்கு உழவர்களுக்கு முழு மானியம். ஸோ வந்து இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் மானியம், அதாவது முழுசாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் சப்சிடியாக வந்து கொடுக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேளாண்மையில் அதிக உற்பத்தி மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறியவும் விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கவும். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 லட்ச ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து புதுசாக ஸோ வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்காக இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 லட்சம் 60 lakh ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உயர்ம விவசாயிகளுக்கு இலவச உயர்ம வாய்ப்பு சான்றிதழ். ஸோ வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ இலவச உயர்ம வாய்ப்பு சான்றிதழ் இது வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம். ஸோ வந்து நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம் இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 160 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 160 கோடி. ஸோ 160. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இயற்கை வேளாண்மையை பரவலாக செய்திட இயற்கை வேளாண்மை திட்டம். ஸோ வந்து இயற்கை விவசாயம் அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதுக்காக ஒதுக்குனது பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து 12 கோடி ரூபா இயற்கை வேளாண்மை திட்டத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மானாவாரி நிலங்களின் மண் வளத்தை மேம்படுத்த 3 லட்சம் ஏக்கர் பரப்பில் கோடை உழவு. ஓகே,
ஸோ வந்து மானாவாரி நிலங்கள் இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 24 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 24 கோடி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். ஸோ வந்து மலைவாழ் மக்கள் இந்த வந்து மலையோர பகுதிகள் அங்கெல்லாம் வந்து வசிக்கிறவங்களுக்கு, ஸோ இவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா 22 கோடியே, ஸோ 22 கோடியே 80 லட்ச ரூபா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. 22 crore 80 lakh. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காட்டன். ஸோ வந்து காட்டன் உற்பத்தி, ஸோ வந்து பருத்தி உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக பருத்தி உற்பத்தி பெருக்க திட்டம். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 12.21 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 12.21 கோடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. ஸோ வந்து வேளாண் காடுகள் கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை சீற்றங்கள். ஸோ வந்து இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் வருவாய் இழப்பு. இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வெள்ளம், புயல், மழை எல்லாம் வந்து தண்ணியே இல்லாமல் வந்து வறட்சி அந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 841 கோடி பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த வேளாண் சீற்றம், ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 841 கோடி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விதைகள் பிற இடுபொருட்கள் உழவர்களுக்கு விநியோகம். ஸோ வந்து இதை வந்து விநியோகம் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கரும்பு உழவர்கள் அவங்களுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 297 கோடி ரூபா. ஸோ வந்து 297 crore. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கரும்பு விவசாயி அவங்களோட ஊக்கத்தொகை மாதிரி, ஸோ சிறப்பு ஊக்கத்தொகை. அடுத்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 முன்னோடி உழவர்கள், அதாவது இப்போ ஜப்பான், சீனா, வியட்நாம் இந்த மாதிரி நாட்டெலாம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் வந்து எப்படி சிறப்பாக பண்ணுறாங்க, இப்போ வந்து அதை நம்ம அங்கே போய் பார்த்து நம்மளோட உற்பத்தி நம்ம வந்து எப்படி வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பேர் வந்து இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 2 crore 2 கோடி பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 10.63 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்வதுடன் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட. ஸோ வந்து ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளோட வருமானம், ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேம்படுத்துகிற மாதிரி, ஸோ இது வந்து உயர்த்துகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 125 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. 125 crore. ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாரம்பரிய காய்கறி, அதாவது பாரம்பரிய காய்கறிகள் ரகங்களின் ஊக்குவிப்பு. இப்போ இந்த பாரம்பரியமான காய்கறிகள் இருக்குது, அதை வந்து சாகுபடி பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 2500 ஏக்கரில் வந்து இது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2.4 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 2.4 crore. பாரம்பரிய காய்கறி ரகங்களின் சாகுபடியை 2500 ஏக்கரில் மேற்கொள்வதற்காக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். தென்னை பரப்பு விரிவாக்கம், ஊடுபயிர் சாகுபடி, மறுநடவு, புத்தாக்கம், செயல் விளக்கத்திடல், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கை. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 35.26 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடை காலங்களில் சாகுபடி குறைவால் ஏற்படும் காய்கறிகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்திடவும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திடவும் முக்கிய காய்கறிகளை ஏப்ரல் மே மாதங்களில் சாகுபடி செய்திட. ஸோ இப்போ வந்து ஒரு சில டயத்தில் பார்த்தோம்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ தக்காளி ரேட் பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபா போகும். இப்போ இந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டயத்தில் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது.
அவங்க வந்து அதிக ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்குன்னு வந்து விவசாயம் பண்ணிவிட்டு கம்மியான ரேட்டில் வந்து விற்கிற மாதிரி விவசாயிகளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நஷ்டப்படக்கூடாது. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 10.5 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து 10.50, அதாவது 10,50,00,000 ரூபா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறுவடைக்கு பின் மேலாண்மை ஊக்குவிக்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டயத்தில் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீப்பாக வந்து வாங்குவோம். இதே ஒரு டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து விளைச்சலே கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் டிமாண்ட் ஆகி பார்த்தோம் அப்படின்னா ரேட் வந்து கூடும். ஸோ இப்போ வந்து வெங்காயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ தக்காளி மற்ற காயெல்லாம் கம்பேர் பண்ணுறத விட வெங்காயம் வந்து கூட கொஞ்ச நாள் நம்ம வந்து கரெக்டாக குடோனில், ஸோ அதுக்கான சேமிப்பு கிடங்கு ஸ்டோர் ரூம்லாம் வச்சு கரெக்டாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதனால் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும் போதே அந்த மாதிரி சேமிப்பு கிடங்களை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து விளைச்சல் கம்மியாக இருக்குன்னு வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த சேமிப்பு கிடங்கு அதை அமைக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 18 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 18 கோடி. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நறுமண ரோஜா சிறப்பு திட்டம். தினசரி வருமானம் ஈட்ட. ஸோ வந்து மலர் சாகுபடியில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடியை 500 ஏக்கரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து அதிகரிக்கிற மாதிரி. ஸோ வந்து 500 ஏக்கருக்கு இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக 1 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பாரம்பரிய மலரான மல்லிகை சாகுபடி அதிகரிக்க. ஸோ வந்து மல்லிகை சாகுபடி தினசரி வருமானம் ஈட்ட மலர்கள் சாகுபடி மல்லிகைக்கான சிறப்பு திட்டம். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.60 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 1,60,00,000. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பனை மேம்பாட்டு இயக்கம். ஸோ இந்த பனை மேம்பாட்டு இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பனைமரம் அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த பனை மரம் அதை சார்ந்த தொழில் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஊக்குவிக்கிற மாதிரி. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 1.65, அதாவது 1,65,00,000 ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முந்திரி வாரியம் முந்திரியின் பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் முந்திரி சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கவும். ஸோ இப்போ வந்து இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக 10 crore 10 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சுவைத்தாளித பயிர்கள். ஸோ வந்து சுவைத்தாளித பயிர்கள் சாகுபடி இதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2500 ஏக்கரில் சீமை கருவேல மரம், ஸோ இந்த முள்ளு செடி அப்படிமோ அதை ஃபுல்லாக வந்து அகற்றிட்டு அதை ஃபுல்லாக வெட்டிட்டு அதுக்கு பதிலாக மிளகாய் சாகுபடி இது பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 11.74 கோடி. ஸோ வந்து 11.74 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பலா மேம்பாட்டு இயக்கம். ஸோ வந்து பலாப்பழத்துக்காக புதிய பலா ரகங்களை பரவலாக்கவும் பலாவில் ஊடுபயிர் சாகுபடியை மேற்கொள்ளவும் பலா மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சி வழங்கவும். ஸோ அந்த பலாப்பழ மேம்பாட்டு திட்டம் இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 5 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வெண்ணெய்ப்பழ சாகுபடி ஊக்குவித்தல். ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய்ப்பழ சாகுபடி. ஸோ வந்து தென்காசி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, சேலம், ஸோ இந்த மாவட்டத்தெல்லாம் பார்க்கோம் அப்படின்னா வந்து ஒரு 500 ஏக்கரில் வந்து அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இந்த வெண்ணெய்ப்பழ சாகுபடி ஊக்குவித்தல். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 69 லட்ச ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. 69 lakh 69 லட்ச ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ பட்டர் ஃப்ரூட்டு வெண்ணெய்ப்பழ சாகுபடி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மானியத்தில், ஸோ சப்சிடியில் 17,000 விவசாயிகள் 17,000, ஸோ வந்து 17,000 ஃபார்மருக்கு கொடுக்குற மாதிரி. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 215 கோடியே 80 லட்ச ரூபா இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு. ஸோ இந்த வடிநில பகுதிகளில் கல்லணை கால்வாய் பாசன பகுதியில் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் 2925 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணி. ஸோ இதெல்லாம் தூர்வாரதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 13.80 கோடி. ஸோ 13 கோடி 80 லட்சம். காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு. ஸோ இந்த பகுதியில் சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் 2925 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரதுக்காக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா விவசாயிகள்கிட்டையும் எல்லா கருவிகள், ஸோ அந்த டிராக்டர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கருவிகளும் எல்லாரும் வாங்க முடியாது. ஸோ அவங்க ஒரு வாடகைக்கு ரெண்ட்டுக்கு மாதிரி வாங்குவாங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 130 வேளாண் இயந்திர மையங்கள், ஸோ வாடகைக்கு வாங்குற மாதிரி, ரெண்டுக்கு வாங்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அமைக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 10.5 10 கோடியே 50 லட்சம் இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 10 கோடியே 50 லட்சம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவதை வலுப்படுத்துதல். ஸோ ஒரு ஆப் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா வாடகை கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 17.37 கோடி பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. 17.37 கோடி ரூபா. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டு. ஸோ சோலார் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா இயங்கக்கூடிய பம்பு செட்டு. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 24 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 24 crore. ஸோ இந்த சோலார் பம்பு செட்டுக்காக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்கள் பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை தூர்வாறுதல், 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 2.75 கோடி. ஸோ தூர்வாரதுக்கு, ஸோ நீர்நிலைகள், ஸோ அதில் தூர்வாரதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 2.75 கோடி. ஸோ 2.75 கோடி பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அது மாதிரி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், அதுக்கப்புறம் அது தூர்வாரதுக்கும் 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கிட, பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிட. ஸோ ஒரு 1000 விவசாயிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மானியம், சப்சிடி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக ஒதுக்குனது பார்த்தோம் அப்படின்னா 1.50 கோடி. ஸோ 1.50 கோடி. திறந்தவெளி பாசன கிணறுகளை புனரமைத்தல். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 2.50 கோடி. இந்த திறந்தவெளி பாசன கிணறு, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புனரமைக்கிறதுக்காக, மறுபடியும் சீரமைக்கிறதுக்கு 2.50 கோடி. அடுத்தது வேளாண் விளைபொருட்களுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைத்தல். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 50 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 800 கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 1.84 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1.84 கோடி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 50 கோடியே 79 லட்சம். ஸோ 50 கோடியே 79 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெகாடன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளை அமைக்க. ஓகே. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 1000 மெட்ரிக் டன் இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 20 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஈனாம். ஸோ 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஒருங்கிணைத்தல். ஸோ இது ஒருங்கிணைக்கிறதுக்காக. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 39 கோடியே 20 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வட்டாரங்கள் தோறும் தேர்வு செய்யப்பட்ட பொது சேகரிப்பு மையங்களில் வேளாண் விளைபொருட்களை வர்த்தகம் செய்ய. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோர் வீட்டிற்கு எடுத்து சென்று வழங்கிட உள்ளூர் இணைய வர்க்கத்துடன் இணைதல். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோம் டெலிவரி மாதிரி வந்து கொண்டு வரது, வீட்டு பக்கமே வந்து விற்கிறதுக்காக. ஸோ இதுக்காக ஒரு ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த. இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 8 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. 8 கோடி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் 10 லட்சம் வரை பொருளீற்று கடன் வழங்கப்படும். ஸோ 10 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கடன் கொடுப்பாங்க. அடுத்து 51 நீர்வழி பகுதிகளில் 30,910 ஏக்கர் பரப்பில் தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டம். ஸோ இப்போ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 68 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 68 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை ஆகிய 5 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு. ஸோ இப்போ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 லட்ச ரூபா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 15 லட்ச ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து காலநிலை மாற்றத்தினால் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்களை உருவாக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த காலநிலை மாற்றம், ஸோ இதில் சமாளிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்குறதுக்கு 1.35 கோடி பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. 1.35 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரை ஸோ உயர்ம வேளாண்மை விளைபொருட்கள் தர நிர்ணய ஆய்வகங்கள் இதெல்லாம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 6.16 கோடி, அதாவது 6 கோடியே 16 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். ஸோ வந்து இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 1 கோடி ரூபா வந்து உருவாக்கிறோம். இதுக்காக 1 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்துதல். ஸோ இப்போ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 8 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. 8 கோடி ரூபா. ஸோ அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்த ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது 63,000 மலைவாழ் உள்ளவர்களை பயன்பெறும் வகையில் 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 22 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 22 கோடி. அடுத்தது மலட்டுத்தன்மை நீக்கி கால்நடைகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க கால்நடைகளின் இனப்பெருக்க திறனை மேம்படுத்தும் திட்டம். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 5.62 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 5.62 கோடி. ஊரக பகுதிகளில் உள்ள ஏழை மகளிருக்கு நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு 360 நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவும் திட்டம். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 6 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த நாட்டுக்கோழி பண்ணைக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிதிநிலை அறிக்கை. ஸோ வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக்க உயர்த்துவதற்கு சிஎம் அரைஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து 75 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒதுக்கியிருக்காங்க. 75 கோடி ரூபா.
அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு. ஸோ வந்து இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 280 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து 280 கோடி. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 65 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பெண் விவசாய தொழிலாளர்களுக்கான நன்னில மகளிர் நில உடைமை திட்டம். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 20 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 20 கோடி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களை ஒருங்கிணைந்து திட்ட பயன்கள் வழங்கப்படுவது உறுதி செய்வதோடு அப்பகுதிகளுக்கேற்ற சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 10 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 10 கோடி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 733 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து 733 கோடி. ஓகே. ஸோ நம்ம வந்து ஓவராலாக இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா மந்த் வைஸாக கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியலில் போய் எல்லா கரண்ட் அஃபேரும் மந்த் வைஸாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து போட்டு பார்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து போட்டே வருவோம். எல்லா வீடியோவும் தொடர்ந்து வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.